ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 341. இதில் சிபி சக்கரவர்த்தியின் கருணை எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பஞ்ச பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரை சென்றபோது யமுனையும் அதன் கிளை நதிகளும் சங்கமம் ஆகும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போது யுதிஷ்டிரருக்கு லோமச முனிவரால் இந்த கதை கூறப்பட்டது. ஒரு நாள் தேவலோக வாசிகள் பூலோகத்திற்கு வந்து சிபி சக்கரவர்த்தி சோதிக்க விரும்பினார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான சிபி சக்கரவர்த்தி மன்னன் உசி நரம் என்ற இடத்தில் யாகம் செய்து கொண்டு இருந்தான். அப்போது இந்திரனும் அக்னி தேவனும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போது அக்னி தேவன் புறா வடிவமும் இந்திரன் பருந்து வடிவமும் எடுத்து கொண்டார்கள். புறாவை பருந்து துரத்தி வந்து கொண்டு இருந்தது. பருந்து இடமிருந்து தப்பிக்க கருதியது போல் அபயம் வேண்டி புறா சிபியின் மடியில் வந்து விழுந்தது. பயத்தால் நடுங்குவது போல் நடித்தது. பருந்து மன்னன் அருகில் வந்து சிபி சக்கரவர்த்தியே, உலகமே உன்னை கருணை வள்ளல் என போற்றுகின்றது. இப்போது நான் மிக மிக பசியால் வாடுகின்றேன். ஆகையால் இந்த புறாவை புசித்து பசியார விரும்புகின்றேன். உன்னிடம் அடைக்கலமான புறாவின் உயிரை காத்து புண்ணியம் தேட நீ முயற்சிக்க வேண்டாம். எனக்கு கிடைத்துள்ள இரையை நீ தட்டி பறிக்காதே என்றது அது. அதற்கு சிபி சக்கரவர்த்தி கூறினார், ஓ பருந்தே, இந்த சின்னஞ்சிறு பறவை பயத்தால் நடுங்கிக் கொண்டு இருக்கிறது. அடைக்கலமாக என்னிடம் வந்த புறாவை நான் காக்காமல் விடுவது நெறியற்ற செயல். அடைக்கலம் என்று வந்தவனை கை விடுவது வேதியன் அல்லது பசுவை கொள்பவன் செய்யும் கேட்டிற்கு சமமாகும். அவ்வாறு செய்பவனுக்கு பாதுகாப்பு இருக்காது. பருவத்தில் அவனுக்கு மழை பொழியாது, பயிர்கள் வளராது. அவன் செய்யும் யாகத்தை தேவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இத்தகையவனின் முன்னோர் சொர்க்கத்தில் வாசம் செய்ய முடியாது என கூறினார். அதற்கு பருந்து கூறியது, அரசே, எந்த உயிரினமும் உணவு இல்லாமல் வாழ முடியாது. என்னுடைய பசி இப்போது போக்காவிட்டால் எனது உயிர் போய்விடும். நான் இறந்தால் எனது குடும்பமும் அழிந்து போய்விடும். இந்த புறாவை நீ காப்பதால் நீ பல உயிர்களின் மரணத்திற்கு காரணம் ஆகின்றாய். பலருக்கு துன்பத்தை தரும் தர்மம் ஆகாது. அது தீமையான செயல். மற்றொரு நல்ல செயலுடன் மோதாத செயலே தர்மமாகும் என பருந்து பதில் அளித்தது. அதற்கு சிபி சக்கரவர்த்தி கூறினார், பருந்தே, என்னிடம் அடைக்கலம் என்று வந்ததை புறக்கணிக்கச் சொல்வது எந்த வகையில் நியாயம்? உனக்கு வேண்டியது உணவுதானே. உனக்கு நல்ல சுவையான உணவு கிடைக்க ஏற்பாடு செய்கின்றேன் என தெரிவித்தார். அதற்கு பருந்து கூறியது, நான் வேறு எந்த ஒரு பிராணியின் உணவையும் உண்ண விரும்ப மாட்டேன். இயற்கை எனக்கு தந்துள்ள உணவான அந்த புறாவை என்னிடம் தர வேண்டும். பருந்துக்கள் புறாக்களை உண்ணும். இது புராதான விதியாகும் என பருந்து கூறியது. இப்பொழுது சிபி சக்கரவர்த்தி கூறினார், பறவையே, உனக்கு நாடு, நகரம், அரச பதவி மற்றும் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். புறாவை காக்க எனது உயிரையும் அளிக்க தயாராக இருக்கின்றேன் என்றார் அவர். மன்னா, இந்த புறா மீது உனக்கு இவ்வளவு பாசம் இருக்குமானால் புறாவின் எடைக்கு எடையாக சமமாக உன் உடலில் உள்ள மாம்சத்தை கொடுப்பாயாக. அவ்வாறு நீ செய்தால் எனக்கு விருப்பமானதை நீ செய்ததாக கூறலாம். இந்த செயலின் காரணமாக பெரும் புகழ் உனக்கு கிடைக்கும் என பருந்து கூறியது. பருந்தே, நீ கேட்டபடி தராசின் ஒரு தட்டில் இந்த புறாவையும்
மறுதட்டில் எனது மாமிசத்தையும் வைத்து எடைக்கு எடை உனக்கு தருகிறேன் என சிவி சக்கரவர்த்தி கூறினார். அதன்படி தராசு கொண்டு வரப்பட்டது. ஒரு தட்டில் புறா வைக்கப்பட்டது. அடுத்த தட்டில் சிவி சக்கரவர்த்தி தனது உடலில் இருந்து அரிந்த மாமிச துண்டை வைத்தார். அதைவிட புறாவின் எடை அதிகமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் தனது உடலில் உள்ள பல பாகங்களில் இருந்து மாமிசத்தை வெட்டி எடுத்து வைத்தார். எவ்வளவு வைத்தாலும் புறாவின் எடைக்கு நிகராக இல்லவே இல்லை. அதனால் மன்னனே தட்டில் ஏறி அமர்ந்து கொண்டார். அதற்காக சிறிதும் வருந்த கிடையாது அவர். இதனை கண்டு இந்திரன் மிக மிக ஆச்சரியப்பட்டான். சத்தியம் தவறாத உத்தம வேந்தனே, நீ தர்மத்தின் வடிவானவன், நான் பருந்து கிடையாது. இந்திரன் புறா அக்னி பகவான் உனது கருணை உள்ளத்தை சோதிக்கவும் உலகம் அறியவுமே நாங்கள் பருந்தாகவும் புறாவாகவும் யாகசாலைக்கு வந்தோம். உன்னையே நீ தியாகம் செய்த உன்னத பண்பை கண்டு வியந்து போனோம். மாந்தரில் நீ மகத்தானவன். நீ அழியா புகழ்பெற்று நீண்ட காலம் நல்லாட்சி புரிவாயாக. சொர்க்கலோகம் உனக்கு காத்து இருக்கின்றது. முன்போல் முழுமையான உடலை பெறுவாய். கபோத ரமணன் என்ற மகனை உன் உடலில் இருந்து பெறுவாய். அவன் ஒரு வீரனாக காட்சியளிப்பான். அழகுமிக்க அந்த மைந்தன் பெரும் புகழ் பெற்று திகழ்வான் என பருந்தாக வந்த இந்திரன் தெரிவித்தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.